நான் நெக்ஸ்ட் டைம் திருப்பூருக்கு வந்தாக்கா ஒரு பிரைவேட் ஏர்போர்ட் போடுங்க. நீங்க இன்னும் கான்ஸ்டிபேட்டட் திங்கிங்கா இருக்கீங்க. நீங்க எல்லாருமே 1000 கோடி 2000 கோடி டர்ன் ஓவர் தான் பண்றீங்க. உங்களுக்கு ஆசை வேணும். வாழ்க்கையில யாராவது முன்னுக்கு வரணும்னா ஒன்னு ஆசை, இன்னொன்னு சேல்ஸ் க்ளோசிங் திறமை. இதை நான் சொல்லல, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சொல்லுது. நீங்க உங்க வாழ்க்கையை சீரமைக்கணும்னா 4 விஷயங்களை கேளுங்க. எந்த விஷயத்தை நீங்க இனிமே செய்யக்கூடாது, எந்த விஷயத்தை அதிகமா செய்யணும், எந்த விஷயத்தை இதுவரைக்கும் செய்யாம இருந்ததை புதுசா செய்ய போறீங்க, எந்த விஷயத்தை நீங்க யோசிக்கணும். அந்த யோசிக்கிறதுன்றதே நீங்க திங்க் பண்ண மாட்டேன்றீங்க. யூ ஹாவ் டு அலோகேட் a time, say 30 minutes to 40 minutes மீ டைம்னு தனியா உட்காருங்க, சிந்திங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் உயர்ந்திருக்கேனா, போன மாசத்தை விட இந்த மாசம் என்னுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, போன மாசத்தை விட இந்த மாசம் நான் நல்லா ட்ரெஸ் பண்றேனா, நல்லா தூங்குறேனா அப்படின்னு பாருங்க. 80% of your health is breathing and sleeping. கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணுங்க. லேட்ரல் திங்கிங் அப்படின்னு ஒரு டூலை நீங்க நல்லா பழக்கப்படுத்துங்க. எட்வர்ட் டி போனோ புக்கு படிங்க. so that you will improve. சக்சஸ் ஒரு மைண்ட் செட், அதனுடைய பை ப்ராடக்ட் ரிவார்டு பணம். நீங்க எண்ட் ரிசல்ட்டை நினைச்சு வேலை செய்யக்கூடாது. பணம் வேணும்னு வேலை செஞ்சீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் பணம் பண்றதுக்கு. பட் சக்சஸ் வேணும்னு வேலை செஞ்சீங்கன்னா ஈஸியா அடைவீங்க. ஃபோக்கஸ் ஆன் த டூல்ஸ் which will get you success. What is the tool? Creative thinking, lateral thinking. அப்புறம் ஹார்டா ஒர்க் பண்ணாதீங்க, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க. 2024 நல்ல வருஷம். நீங்க வேலை செய்யற திறமையை மாத்திக்கிங்க. யூஸ் தி AI tools and think about the future. What will happen in the next 5 years? அதுக்கு உங்களை இப்ப இருந்து பழக்கிக்குங்க. அப்புறம் லாயல்டி, பழச பத்தியே நினைக்காதீங்க, பழச செத்து போச்சு. எதிர்காலத்தை நிகழ்காலமா பேச கத்துக்குங்க. நான் சொல்றதெல்லாம் கான்ட்ரோவர்சியலா இருக்கும், இருந்துட்டு போட்டோம். நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பில்லியனர் ஆவீங்க. அப்புறம் நீங்க பில்லியனர் ஆவதுனால ஏற்கனவே பணக்காரங்களா இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் சக்சஸ் இஸ் இன்ஃபினிட். இன்ஃபேக்ட் நீங்க பணம் பண்ணாதான் மற்றவர்களையும் பணக்காரர்களாக்கிறதுக்கான வழிமுறைகள் வகுக்கும். ஏன்னா நீங்க செலவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் நிறைய பணக்காரங்க வந்தாக்கா நிறைய ட்ரெஸ் வாங்கி தூக்கி போடுவாங்க. 30 வருஷத்துக்கு முன்னால எப்படி துணி வாங்கினாங்க? ஒரு பின்னிங் மில்ஸுக்கு போனால் என் பையனுக்கு 30 வருஷம் வருமா 20 வருஷமானு கேட்பாங்க. அவன் படிக்க போதே 10 வருஷம்தான். டெய்லர் கிட்ட போனால் இன்னும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தச்சுக்க, வளர்ற பையன்னுவாங்க. இதனால நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஒழுங்காவே ஆஃப் பேண்ட் போட்டது கிடையாது. எல்லா வயசுலையும் முக்கா பேண்ட்டை போட்டுக்கிட்டு அது ஆஃப் பேண்ட்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அப்படியா? இப்போ யாராவது நீங்க ட்ரெஸ் வாங்கும்போது கேட்குறீங்களா இது எத்தனை வருஷம் வருதுன்னு? 10 தடவை வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கேனா அப்படின்னு தான் கேட்குறீங்க.